நான் தமீம் அன்சாரி. நாம இப்போ பார்க்க போற தலைப்பு HTML5 ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ். HTML5ல அவைலபிளா இருக்கிற ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன? அவைகளுடைய பயன்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வழக்கம் போல நான் இப்போ index.html ஃபைல்ல இருக்கிறேன். இப்போ இந்த ஃபைல்ல நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஹெட்டிங் 1 எலிமெண்ட்டும், H1 எலிமெண்ட்டும், பேராகிராஃப் எலிமெண்ட்டும் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் பார்த்துடலாம். இது இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் இந்த பேராகிராஃபில் நம்ம ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு ப்ரௌசரில் எப்படி தெரியுது, அதனுடைய அவுட்புட் ப்ரௌசரில் எப்படி தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போல்டு டேக், பி டேக் யூஸ் பண்ணலாம். இந்த போல்டு டேக், இந்த பி டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பேராகிராஃபில் எதையாவது ஒரு பர்டிகுலர் வேர்டோ இல்லை மல்டிபிள் வேர்ட்ஸே நம்ம போல்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பி டேக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த வேர்டை நான் போல்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த வேர்டை சுற்றி நான் பி டேக் ஆட் பண்ணியிருக்கேன். பி ஓப்பன் அண்டு க்ளோசிங் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வேர்டு தான் இல்லையா? இப்போ இந்த வேர்டு இப்போ நார்மலான டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு பேராகிராஃப் உடைய டெக்ஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இது எனக்கு போல்டு லெட்டராக காட்டுது. ஓகேங்களா? இதுதான் பி டேகோடைய யூசேஜ். நெக்ஸ்ட்டு இந்த பி டேக் மாதிரியே HTML5ல அவைலபிளாக இருக்கிற இன்னொரு டேக் ஸ்ட்ராங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு போல்டு டேக் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணும். இப்போ நான் இந்த பர்டிகுலர் பார்ட்டை ஸ்ட்ராங் டேக் மூலமாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சேம் எஃபெக்ட் தான். போல்டு டேக் என்ன எஃபெக்ட் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங் டேக்குமே அந்த டெக்ஸ்ட்டை எனக்கு போல்ட் பண்ணி காட்டுது. சரி, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இதை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் இந்த பி டேக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஒரு சிங்கிள் வேர்டை நம்ம போல்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் பி டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதே மாதிரி அனதர் ஃபார்மேட்டிங் டேக் HTML இருக்குது. அது என்னென்னா, அதுக்கு நம்ம இன்னொரு பேராகிராஃப் எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பி டேக்கு பதிலாக ஐ அப்படிங்கிற இந்த டேக், இட்டாலிக் டேகை நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பேராகிராஃப் ஆட் ஆகிருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மேலே நம்ம இங்கே பி டேக் யூஸ் பண்ணியிருந்தோம், போல்ட் டேக். ஆனால் இப்போ நம்ம ஐ டேக், இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஸ்லைடாக சாஞ்சு காட்டுது. இதுதான் இட்டாலிக் டேகோடைய மீனிங். ஓகேங்களா? எப்போல்லாம் நீங்கள் இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லைடாக சாஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த இட்டாலிக் டேகுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு டேக் தான் இந்த எம்பசைஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த பி டேக்கும் ஸ்ட்ராங் டேக்கும் ஒரே மாதிரியான ஸ்டைல்ஸ் ஃபார்மேட்டிங் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஐ டேக்கும் டேக்குமே. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐ டேக்கும் இந்த டேக்கும் ஒரு சிமிலர் எஃபெக்டை தான் நமக்கு HTML கொடுக்குது. ஓகேவா? இந்த எப்படி இந்த பி டேகை டிஃப்ரெண்ட் சினாரியோவில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐ அண்டு டேகை டிஃப்ரெண்ட் சினாரியோவில் யூஸ் பண்ணுறாங்க. ஐ டேக்கு சிம்பிளாக சிங்கிள் வேர்டு ஆர் 2 or 3 வேர்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சின்ன பாகத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டேக்
ஒரு சென்டென்ஸ் ஆர் மல்டிபிள் சென்டென்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த ஃபார்மட்டிங் டேக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்க் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து HTML இருக்குது. ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டேக் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மார்க் டேக் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மார்க் டேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக், இது என்ன பண்ணுன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டெலிட்டட் ஃபார்மேட், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரியான வெப்சைட்டு. இப்போ அந்த மாதிரியான வெப்சைட்டில் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பொருள் வந்து முன்னாடி வந்து ₹100 இருந்தது, அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு 50% ஆஃபர், ₹50 ஒன்லி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த டெல் டேகை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி காட்டணும் அப்படின்ற பர்பஸ்க்கு வந்து இந்த டெல் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இதை அகெயின் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் அப்படிங்கிற டேக். இந்த ஸ்ட்ரைக் டேக்கை நம்ம எடுத்துடலாம், பிகாஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். டெல் டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த டெம்பர் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து ஸ்மாலாக வந்து ஸ்மால் டேக் மூலமாக ஸ்மாலர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போ நம்ம இந்த டெம்பர் வேர்டை பார்க்குறதுக்கும் இந்த மற்ற வேர்டை விட இது என்ன எப்படி தெரியுதுன்னு நமக்கு ஸ்மாலராக தெரியுது இல்லையா? இப்போ அதே மாதிரி HTML வந்து பிக் அப்படின்ற டேகுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த வேர்டை வந்து நம்ம பிக் பண்ணி காமிக்கலாம். இப்போ நான் அந்த பிக் டேக் போடும்போதே எனக்கு வந்து இது ரெட் கலரில் காட்டுது. இது ஏன்னா HTML5ல வந்து இந்த டேக் வந்து டிப்ரிகேட்டட் ஆகிடுச்சு. அதாவது இந்த டேக் வந்து இப்போ HTML5ல யூஸ் பண்ணுறதில்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. HTML4 வரைக்கும் தான் இந்த பிக் டேக் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் HTML5ல நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் இந்த ஸ்மால் அண்ட் பிக் டேக்குக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், முன்னாடி இருந்த இந்த வேர்டோடைய சைஸுக்கும் இப்போ நம்ம பிக் டேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் மட்டும் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபைனலாக வந்து 2 ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நம்ம இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ இங்கே லாஸ்ட்டில் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த நார்மலாக இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டாக நம்ம எழுதும்போது இந்த எஸ்டி வேர்டை எப்போவுமே இந்த 1க்கு மேலே தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் எழுதுவோம். இந்த மாதிரி இந்த ஒரு இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு HTML வந்து இந்த SUP சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்ம டெக்ஸ்ட்டில் எழுதுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து அலைன் ஆயிடுச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. இதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சயின்ஸ்லலாம் வந்து நம்ம வாயுக்கு வந்து O3 O2 அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆக்சிஜன் மென்ஷன் பண்ணுறதுக்கெலாம் குறிப்பிடும் இல்லையோ. ஸோ அந்த மாதிரியான சினாரியில் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்டாகவும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆக்சிஜன் மென்ஷன்ட் as O2 இப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆக்சிஜன் மென்ஷன்ட் as O2. இப்போ இந்த O2ங்கிறத வந்து நம்ம சப்ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிற போது இந்த 2க்கு முன்னாடி மட்டும் SUB அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண வந்து SUP சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்க வந்து SUB சப்ஸ்கிரிப்டுக்கு.
இப்போ நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு இங்கே தெளிவாக தெரியும். O2 அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக வந்து அந்த கேஸை மென்ஷன் பண்ணுற ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஓகே, இதுதான் வந்து HTML அவைலபிளாக இருக்கிற ஃபார்மேட்டிங் டேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றின சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜெட்டிபாக்ஸ் கோடர்ஸில் வெளியிடுற வீடியோக்களை பற்றின தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெட்டிபாக்ஸ் கோடர்ஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.